தேர்தல்ல எலெக்ஷன் முடிஞ்ச உடனே திமுக தன்னுடைய கொள்கைகளை மறந்து அதிமுகவோட சேர்ந்து மக்களுக்கு எதிரான ஒரு அரசியலையும் ஒரு அரசியையும் உருவாக்க முற்பட்டார்கள். ஜனநாயக சக்திகள் எல்லாரும் இணைந்தோம். அப்படி அந்த கட்சிக்குள்ள ஒரு ஃபேக்ஷன் உருவாச்சு. அந்த ஃபேக்ஷன்ல இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அண்ணன் வந்து அதை லீட் பண்ணாரு. அவர் லீட் பண்ணும்போது சொல்லக்கூடிய தகவல்கள் அவர்கள் அதிகாரத்துக்காகவோ இல்ல அமைச்சர் பதவிகளுக்காகவோ வெளியில வரல. இது வந்து ஏதோ வந்து பேச்சுவார்த்தை வந்து அதிகாரத்துக்கான பேச்சுவார்த்தைன்னு வந்து தவறான ஒரு தகவலை திமுக பண்ணது. திமுக தலைவராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின், திரு உதயநிதி அவர்களும் திரு இபிஎஸ் ஐயா பழனிசாமி அவர்கள் தான் 3 பேரும் சேர்ந்துதான் ஒரு ஆட்சியை உருவாக்கணும்னு சொல்லிட்டு குதிரை பேர் அரசுல வந்து உருவாக்குனாங்க. இதுதான் பீப்புள் மேண்டேட்டுக்கு எதிரானது. எங்க கிட்ட இந்த ஃபேக்ஷன்ஸ் வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள், புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவர்களுடைய கனவை நாங்க நிறைவேற்றணும். அதிமுக கட்சியை வந்து காப்பாற்றப்படணும். ஐயா இபிஎஸ் ஐயா பழனிசாமி அவர்கள் கட்சியை டெல்லியில அடமானம் வச்சுட்டாங்க. நாங்க தொடர்ந்து 14-15 தேர்தலில் தோத்துட்டோம். அதிமுகவுடைய முன்னணி நிர்வாகிகளா இருக்கட்டும், அதிமுகவுடைய தொண்டர்களாகட்டும், ஏன் அதிமுக விரும்பிய மக்களாகட்டும், இந்த கடுமையான தோல்விக்கு திரு இபிஎஸ் ஐயா பழனிசாமி அவர்கள் தான் காரணம்னு அவருடைய நிலைப்பாடு காரணம். டெல்லியோட சேர்ந்தது மிகப்பெரிய அதிருப்தியாக இருந்தாலும், பிஜேபியோட சேர்ந்து மிகப்பெரிய அதிருப்தியா இருந்தாலும், திமுகவுடைய கடைசியில திரு இபிஎஸ் ஐயா பழனிசாமி அவர்கள் சேர்ந்தது வரலாற்று பிழைங்கிறதோட ஒரு தற்கொலைக்கு சமங்கிறது அதிமுக தொண்டர்கள் உணர்ந்திருக்காங்க. அப்ப நாங்க கட்சி அறிவிக்கும் போதே எங்களோட தலைவர் வந்து சொல்லியிருக்காரு, புரட்சி தலைவர் அவர்களை எந்த அளவுக்கு விரும்புறாருன்னு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கக்கூடிய கட்சி, அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் எப்பொழுதும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களோட எப்பயுமே ஒரு அன்போட இருப்போம். அந்த கட்சிக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது எங்களோட நிலைப்பாடு ஆதரவோ இல்ல இதுக்குள்ள வந்து பின்னாடி வந்து ஒரு அரசியல் காரணங்களோ கிடையாது. ஒரு இயற்கையாகவே ஒரு தோழமை உணர்வுடன், அண்ணன் தம்பி பாசத்துடன் நம்மளுடைய ஆதரவுங்கிற வார்த்தையோட அதிமுக கட்சிங்கிறது அம்மா உருவாக்கிய கட்சி, அம்மா பாதுகாத்த கட்சி. அதை வந்து ஒரு தோழமையுடன் தான் நாங்க பாக்குறோமே தவிர மித்த திமுகவுடைய அதிமுகவுடைய பிரச்சாரம் மாதிரி இதுல எதுவும் கிடையாது. அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கிறது அவங்களுடைய உரிமை.